வேலூர் மாவட்டத்தில் வேலூர், காட்பாடி, அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தமாக 13,33,587 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். மேலும் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக 1,427 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்திற்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன. தேர்தல் விதி மீறல்களை கண்காணிக்க பல குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் தொடர்பான புகார்களுக்கு கட்டணமில்லா தொலைபேசி எண், வாட்ஸ்அப் எண் மற்றும் சி-விஜில் செயலி மூலம் புகார் தெரிவித்தால் அடுத்த 100 நிமிடங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அலுவலருமான திருமதி சுப்புலட்சுமி தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் உள்ள இறுதி வாக்காளர் பட்டியலின்படி நம்முடைய மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதியில் 13,33,587 வாக்காளர்கள் உள்ளனர். இதுல ஆண் வாக்காளர்கள் 5,49,654, பெண் வாக்காளர்கள் 5,83,769, மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 164. நம்முடைய மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் 1,427 வாக்குச்சாவடிகள் 676 அமைவிடங்களில் அமையப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையிலே ஃபர்ஸ்ட் லெவல் செக் முடிந்து தயார் நிலையிலே இருக்கிறது. 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் செயல்பட வேண்டிய பறக்கும் படை, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 பறக்கும் படை குழுக்கள் என்று 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 15 பறக்கும் படை குழுக்கள் FST அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல கண்காணிப்பு பணியில் இருக்கக்கூடிய நிலையான கண்காணிப்பு குழுக்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 என்று 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 15 நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான புகார்களை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் தெரிவிக்கலாம். அவை உடனடியாக தேர்தல் கட்டுப்பாட்டு அறையின் மூலம் பறக்கும் படைக்கு தெரிவிக்கப்பட்டு அனைத்து புகார்களும் 100 நிமிடங்களுக்குள் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு வாக்கு சிறியது போல தோன்றினாலும் அது நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தியை கொண்டது. ஆகவேதான் ஒவ்வொரு குடிமகனும் தேர்தல் நாளில் தவறாமல் வாக்களித்து ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் வேலூர் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு ஆக்கப்பூர்வமான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி இப்பேரணியை துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கிய இப்பேரணி வேலூர் ஆற்காடு சாலை வழியாக சென்று புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரீன் சர்க்கிள் பகுதியில் நிறைவடைந்தது. இதில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று ஜனநாயகத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் வாக்களிப்பதே நமது முதல் கடமை, இளைஞர்களின் வாக்கு இந்தியாவின் சக்தி, அச்சமின்றி வாக்களிப்போம், ஜனநாயகத்தை காப்போம், பணத்திற்காக வாக்கினை விற்காமல் சமூக முன்னேற்றத்திற்காக வாக்களிப்போம் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியில் பங்கேற்றனர். பேரணியில் பங்கேற்ற முதன்முறை வாக்காளர்களான கல்லூரி மாணவர்கள் கூறும்பொழுது, என் பேர் சுரேஷ், நான் BA தமிழ் செகண்ட் இயர் படிக்கிறேன். தேர்தல் எப்படி போடணும், எந்த மாதிரி முறையில போடணும், இப்ப நம்ம ஓட்டு நம்மளோட உரிமை, நம்ம கையில இருக்கிறத நம்ம சிந்திச்சு யாருக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு பண்ணுவாங்களோ அவங்களுக்கு சிந்திச்சு நம்ம போடணும். நம்மளும் முன்னேறும், நம்ம தமிழ்நாடு முன்னேறும். என்னுடைய பேர் சூர்யா, நான் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறேன், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சேர்க்காடு. அப்புறம் ஓட்டு 100% தேர்தல் இதுவா இருக்கணும். நம்ம நாட்டுக்கு யாரு நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். நம்ம இப்படி ஓட்டு போட்டாதான் நம்மளுக்கு நல்லது நடக்கும். வாக்காளர் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி கூறும்பொழுது, 23ஆம் நாள் நம்முடைய மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் தயாரிப்பு பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுல ஒரு விதமாக வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நிகழ்ச்சியாக மாவட்டத்தில் இருக்கிற குறைந்த வாக்குப்பதிவு நடந்த போலிங் ஸ்டேஷன் பூத்துகளை கண்டறிந்து அங்கே வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பல்வேறு நிகழ்ச்சிகள் மாவட்டம் முழுக்க நடத்தப்படுகிறது. அனைவரும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும்.